சில பேருக்கு அதை மேனியான்னு சொல்லுவாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க. அதுல திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லணும். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க, சூடா வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனும் அவன் என்ன பண்ணுவானா, மோரை பார்த்த உடனே கூட ஊதி தான் குடிப்பானா, ஊதி தான் குடிப்பான். அது மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளவுதான் நம்ம திருப்பி எடுத்தாலும், எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையுடைய அந்த போக்கு இருக்கின்றது. ஒரு சூடு சொன்ன மானம் இருக்கணும். எங்களுடைய கட்சி தலைவர்கள், குறிப்பாக பொன்மனச்செம்மல், இதய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதே போன்று இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே தங்கள் வாழ்க்கை பாதையை அர்ப்பணித்துக் கொண்டு முழுமையாக அவருடைய சமூக கல்வி பொருளாதார இயக்கத்திற்காக, குறிப்பா சொல்றேன், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்த உலகம் உள்ளவரை போற்றக்கூடிய ஒரு தலைவர்களாக நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், அதே போன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்றார்கள். அம்மாவை பொறுத்தவரை திரு அண்ணாமலை ஒரு இந்துத்துவா என்று அந்த ஒரு கருத்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏனென்று சொன்னால், தன்னுடைய அரசியல், குறிப்பாக இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 91-96ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2006ஆம் ஆண்டு காலகட்டத்திலும் சரி, அதே போன்று 2016-2021 காலகட்டத்திலும் சரி, அந்த காலகட்டங்கள் எல்லாம் புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரை இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் மற்றும் பிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேருமே ஒரு மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல சூழ்நிலையை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தினார்கள். ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி திமுக எங்களை பார்த்த பிறகுதான் அவங்கள திறந்தாங்க. அம்மா அவர்கள் முதலிலே ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி இஸ்லாமிய பெருமக்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் அழைத்து அவளை கௌரவப்படுத்தி அந்த ரமலான் நோன்பு திறக்கின்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு ரமலான் மாதத்திலும் இதய புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு திறக்கிற நிகழ்ச்சி புத்தார் அம்மாவுடைய செலவில, சொந்த செலவில செய்தார்கள். அதன் பிறகு சில கட்சிகள் கட்சி சார்ந்து செய்தார்கள். அதே போன்று கிறிஸ்துவ பெருவிழாக்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகின்றது.